உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பிலிபித் மாவட்டத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தின் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதனை முதலில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட நாம் கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். பதைக்க வைக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். என்ன நிகழ்ந்தது இந்த விபத்துல? யாரேனும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? என்ன நிலவரம்? கண்டிப்பாக சாலையை பொறுத்த மட்டும் ஒரு சிறிய கவனக்குறைவு கூட பெரிய விபத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு இந்த வீடியோ தான் ஒரு எடுத்துக்காட்டு. இந்த சம்பவம் நடந்திருப்பது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பிலிபிட் மாவட்டத்தில் இருக்கிற கல்யாண்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் நடந்திருக்கு. சாலையில் வந்திருக்கிற ஒரு ஷேர் ஆட்டோ பின்னாடி வர்ற லாரியை கவனிக்காம நடு ரோட்லயே வாகனத்தை நிறுத்தி ஆட்களை இறக்க முயற்சி. ஆனால் லாரி வந்த வேகத்துல அதனுடைய வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த ஆட்டோ மீது மெதுவாகத்தான் மோதுகிறது. இதுல ஆட்டோ லாரி மோதிய வேகத்துல சாலையோட மறுபக்கம் போது எதிர் திசையில வந்து கொண்டிருந்த பைக் ஓட்டுநர் அவர் நேராக அந்த ஷேர் ஆட்டோ மீது மோதுகிறார். இதில் தூக்கி வீசப்படுகிறார். இதில் மிக முக்கியமான விஷயம், நல்ல விஷயம் என்னவென்றால் அந்த இருசக்கர வாகனத்தில் வந்த நண்பர் ஹெல்மெட் அணிந்திருந்ததால் அவர் உடலில் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். ஆனா இதுல கவனக்குறைவு என்பது அந்த ஷேர் ஆட்டோ ஓட்டுநர் தான். பயணிகளை இறக்க வேண்டும் என்பதற்காக நடு ரோட்டிலேயே பின்னால் லாரி வருவதை கூட கவனிக்காமல் நிறுத்தியதுதான் இந்த விபத்திற்கு காரணம் என போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்தால் கூட நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் தவறு யாருடையது என்பது. இது தொடர்பாக வழக்கும் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு முறையும் சாலையில் பயணிக்கும் போது வாகன ஓட்டிகள் முன்னால் பின்னால் இடதுபுறம் வலதுபுறம் பார்த்து சாலைகளை கடப்பதோ அல்லது வாகனத்தை நிறுத்துவதோ செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோ காட்சி எடுத்துக்காட்டுகிறது.